மத்தவங்க வேணும் வேணும்னு நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்களா? உங்கள வேண்டான்றவங்கட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்களா? அது ஃப்ரெண்ட்ஸாவா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. அதுல திருப்பி பேசும்போது உங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? நீங்க திருப்பி நல்லது அவங்க புடிச்சிருக்கிறனால அவங்க கிட்ட தேடி போயிட்டே இருக்கிறபோது, நீங்க ஃபோன் பண்ணாலும் உங்க ஃபோன் எடுக்காம இருக்கிறாங்க. நீங்க எவ்வளோ தடவை நீங்க ட்ரை பண்ணாலும், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும், நீங்க பேசுறீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்க, பேசுறீங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க ஃபோன் வந்தாலே அவாய்ட் பண்றாங்க. இது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மள இன்னொரு ஏதாவது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பிளாக் பண்ணி வைப்பாங்க. வேற ஏதாவது நம்பர்ல இருந்து நம்ம அடிச்சாலும் நம்ம ஃபோன் எடுத்து பேசுவாங்க. ஆனா அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஃபோன் சரியில்லை, அது சரியில்லை. ஆனா இப்ப பேசுறது அதே ஃபோன்ல தான். அப்போ நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நம்மளை அவாய்ட் பண்றாங்க, நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலன்னு. ஒரு எதிரியோ ஒரு துரோகியோ வந்து நீங்க பார்த்தா ஒதுங்கி போகலாம். ஆனா கூட இருக்கிறவங்களே நீங்க பிடிச்சி பேசும்போதே பல பேர் உங்க பின்னாடி குத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தெரியாம நீங்க திருப்பி அவங்க மேல பாசமும் அவங்க மேல உண்மையான அன்பும் கொடுக்கும் போது அதை புரிந்து கொள்ளாத மனிதர்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்கள நோக்கி தான் நம்ம பாதை போயிட்டே இருக்கு. அவங்கள சுத்தி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நடக்குது. இதுக்கு சரியான சொல்யூஷன்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னா, இந்த உலகத்துல உண்மையா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்க பாசமாகவும் இருக்கும் போது அதுக்கு வேல்யூவே கிடையாது. இங்கெல்லாம் இன்னொரு முகத்தோட வாழ்ற மனிதர்கள் தான் ஜாஸ்தி. இப்படி இருக்கிற பீப்புள்ஸை நீங்க தேடி உங்க மேல ஒரு அளவு கடந்த பாசம் வைக்கும் போது அதை மதிக்க தெரியாத மனிதர்கிட்ட நீங்க திருப்பி போகாம இருக்கிறது தான் பெட்டர். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அவன் பிளாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பிளாக் பண்ணிருங்க. அவனை எங்கேயாவது ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு புழுவோட மோசமா நினைச்சுக்கோங்க. சின்ன கடுகளவுன்றதை நினைச்சிட்டு நீங்க போக பாருங்க. இவெல்லாம் என்ன மனிதர்கள் நினைச்சு போங்க. ஏன்னா இவங்கெல்லாம் காண போயிடுவாங்க. ஏன்னா நம்ம இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி விலகி போறோமோ இதே மாதிரி நம்மள மாதிரி நேர்மையாகவும் உண்மையா இருக்கிறோம் அத்தனை பேர் விலகும் போது ஒரு காலத்தில் அவன் காணாம போயிடுவான். அது பிசினஸா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, எதுல வேணா இருக்கவே மாட்டாங்க. இது விதி விலக்கே கிடையாது, ஆண் பெண்ணுக்கெல்லாம் கிடையாது. அவங்களோட மைண்டு தனக்கு மாத்திரம் பார்க்கணும். மற்றவன் எப்படி போனா என்ற யோசிக்கிற எண்ணனால இது நடக்குது. நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவன் நல்லா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம எண்ணம் அப்படி இருக்கும் போது அவன் எடுத்துக்கிறது எல்லாமே தான் நல்லா இருந்தா மாத்திரம் போதும். மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் டிசிஷன் அடுத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம இருந்தால் அது நல்லதுன்னு யோசிக்கிறோம் நம்ம. ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, தான் சுயநலமா எடுக்கிற டிசிஷன் அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் லைஃப் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், தான் சந்தோஷம் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும். இப்படி நினைக்கிற பல மனிதர்கள், பல உறவுகளும், பல நண்பர்களும் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள், அவங்கள விட்டு விலகி இருக்கிறது. நம்ம இதோட பெட்டரா வருவோம். நம்ம லைஃப் வேற இது, நம்மளுக்கு இன்னும் நல்ல மனிதர் கிடைப்பாங்கன்றத இவங்கள ஒதுங்க பார்க்கணும். இவங்களை ஒதுக்கிறணும். இவங்களை பத்தி தாட்ஸும் வச்சுக்க கூடாது. நம்ம உண்மையா இருந்திருக்கோம், அந்த உண்மைக்கு அங்க அவங்க நம்மளை பிரதிபலனா எப்படி பண்ணிருக்கிறாங்க, நம்மள பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பிளாக் பண்ணதை லைஃப்ல நீங்க மறக்க கூடாது. நம்மள வேண்டாம், ஏன்னா நம்மளை பத்தி நம்ம கிட்ட வேண்டாத இருப்பாங்க எல்லாம் பேசுறவங்க நம்மளை பத்தி பின்னாடி ரொம்ப தப்பா பேசுவாங்க. அடிச்சுட்டான் பாரு, வேலையே இருக்காது போல இருக்கு, எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறான், என்கிட்ட வந்து சும்மாவாவது உட்கார்ந்து இருக்கான், என்கிட்ட பேசணும் ட்ரை பண்றான், இவனுக்கு வேலை வெட்டியே இருக்காதா, இவங்க வீட்டுல கேட்கவே மாட்டாங்களா, இப்படி சொல்லக்கூடிய பல மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம போனது, அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவளை பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவகிட்ட ஏதாவது சொல்லணும், என் ப்ராப்ளத்தை சொல்லணும், என்கிட்ட நடந்த நல்ல விஷயத்த சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம பார்த்து நம்ம எல்லாத்தையும் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை அவங்க நம்மளே அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்றதோட நம்மளை தூக்கி எறியும்னு நினைக்கிறாங்க. எறிகிறாங்களா, தூக்கி எறிங்க, தூக்கி போடுங்க. லைஃப்ல இப்படி இருக்கிற பீப்புள்ஸ் நீங்க டிராவல் பண்றதோட வேற லைஃப்ல நீங்க உங்களுக்கு ஹீரோவா இருங்க. உங்க ப்ராப்ளத்தை நீங்க யோசிங்க, உங்க சந்தோஷம் நீங்க அனுபவிங்க, உங்களுக்கு நீங்க கொடுங்க, உங்க மனசாட்சிக்கு நீங்க கேளுங்க. அவனோட லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோன்னு நீங்க போங்க. உங்க எண்ணம் போல் வாழ்க்கையை நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துல என்னன்னா, எண்ணம் வந்து நம்மளுக்கும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் மற்றவங்களுக்கும் இருக்கணும். ஆனா அவங்க எப்படி பண்றாங்கன்னா, எண்ணம் அவங்களுக்கு மாத்திரம் நல்லா இருக்கணும், மத்தவனை பத்தி துளி கூட, ஏன் பாயிண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. அதுல அவங்க பிரச்சனை வந்திருக்கா, அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம எடுத்த டிசிஷனா என்ன ஆச்சு, நம்ம பிளாக் பண்ணனால என்ன ஆச்சு, இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்மளும் அதே பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பீப்புள்ஸ் நம்மளே பார்க்காத வரைக்கும் நமக்குள்ள வேண்டான்னு ஒதுங்கினப்ப நம்ம இவங்களை பிளாக் பண்ணி நம்ம லைஃபை பார்த்துருவோம். நம்மளுக்கு தேவையானவங்க சில பேர் வருவாங்க. நம்ம இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்ஸை ஒதுக்கிட்டோம்னாலே நம்ம
நம்மளை சுத்தி வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட பேசணும், நம்ம எப்படி அவங்ககிட்ட நின்னோமோ நம்ம கிட்ட பேசணும்னு ஒரு பீப்புள் நின்றுட்டு இருப்பாங்க. அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அவங்கள மீட் பண்ணுவோம். சுத்தி யோசிங்க, நம்மளுக்குள்ள எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம எத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, அவங்களோட எல்லாரையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் பீப்புளை ஒதுக்கிட்டு அந்த கரெக்டான பீப்புளை யோசிப்பீங்க. இங்க தேவை வந்து காசு பணம் கிடையாது, நல்ல மனசு. அந்த மனசு சில பேர்கிட்ட இருக்கும், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம கவனிப்பெல்லாம் இந்த லெஃப்ட்ல இருக்கிற தப்பான மனிதர்கள், ரைட்ல இருக்கிற நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம வேலெங்க்ல வருவாங்க. அந்த வேலெங்க் பீப்புள்ஸ் நம்ம கிட்ட வச்சுக்கோங்க. அதுல அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். அந்த உறவுகள்ன்றது நம்ம கூட பிறந்தவங்களும் இல்லை, வெளியில கூட இருக்கலாம். நமக்கு சொந்த பந்தமே இருக்கு எல்லாமே பல பேர் இருப்பாங்க, ரத்த பந்தமே இல்லாத பல பேர் இருப்பாங்க. அதுல பழக பாருங்க, அவங்களுக்கு நீங்க நல்லது சொல்ல பாருங்க. நீங்க அதை டிராவல் பண்ணி இந்த பர்சன்ட சொல்றத இந்த பர்சன்ட பேசுனீங்கன்னா இவங்க அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. காசு பணம் இல்லைன்னா கூட அவங்க கூட இருக்கிற சந்தோஷத்தை நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்மளும் சந்தோஷம் கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் தேவைன்றது. அப்ப இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸை அவாய்ட் பண்றது ஒரே நோக்கம், அவங்க நம்மளை எப்படி திங்க் பண்றாங்கன்னு யோசிங்க. அவங்க யாருன்றது எடை போட தெரிஞ்சாலே நீங்க இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு லைஃப்ல டிராவல் பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் இருக்கட்டுமே, லைஃப்ல என்னைக்காவது யூஸ் ஆவாங்களே அப்படின்றத யோசிக்காதீங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் குத்த தான் செய்யும். இவங்கெல்லாம் குத்திடுவாங்க. அது முதுகுலையும் சரி நெஞ்சிலையும் குத்திட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி நம்ம முதுகுல குத்திடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பீப்புள்ஸை பரவாயில்ல வச்சுக்கலான்றதை யோசிக்காங்க, துளி கூட யோசிக்காங்க, தூக்கி போட்டுட்டு புதுசா யோசிங்க. புது மனிதர்களை யோசிச்சிங்கனாலே இந்த கழிவுகளை ஒதுக்க நம்மளுக்கு நல்ல வே கிடைக்கும், மனிதர்கள் கிடைப்பாங்க. அப்படி யோசிச்சிங்கனாலே உங்க மன பாரமும் இதாகும், டிப்ரெஷனும் போகும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. பல விஷயங்களுக்கு உங்களுக்கு புது வே மூவ் ஆன் கிடைக்கிறதுக்கு லைஃப்ல கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த மனிதர்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க, யாரு கூட பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்காவது யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு தேவையா தேவையில்லை, இவங்க நம்மளை வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாமா. நம்ம நேர்மையா இருக்கிறோம், நேர்மையான பீப்புளை நம்ம தேடுவோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சிருவீங்க. இன்னைக்கு இந்த செகண்டே பண்ண பாருங்க, செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க.